ஜெபத்தோடு நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக அமர்ந்திருப்போம். இந்த நாளிலும் நம் செய்திக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி யாத்திரையாகமம் 17வது அதிகாரம் 8 to 16 வரை உள்ள வசனங்கள். யாத்திரையாகமம் 17வது அதிகாரம் 8 to 16 வரை உள்ள வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். இருந்தவரை கண்களை முடிச்சிருப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளும் நாங்கள் சிந்திக்க போகிற உடைய ஜீவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் உடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உணர்த்தி பேசி கர்த்தர் விரும்புகிற காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களுக்கு நேராக தங்களுடைய மனதை நிறுத்தி திருப்பி நல்ல தீர்மானங்களை எடுத்து அவருடைய வசனத்தினால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட, உடைய வசனத்தினால் சுத்திகரிக்கப்பட உடைய வார்த்தையை இன்றைக்கு ஆசீர்வதிக்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி வழிநடத்திட்டு வரும்போது பல நிகழ்வுகள், பல அற்புதமான போஷிப்புகள், அற்புதமான விடுதலைகள் எல்லாவற்றையும் சந்தித்து மோசே வந்து கொண்டிருக்கும் போது அவர் ராஜ்யமாக ஒரு பெரிய ஜனமாக இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பி வரக்கூடியதான முதல் யுத்தம், ஒரு பெரிய போர் இஸ்ரவேலுக்கு எதிராக வருகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது யார் என்று பார்க்கும்போது அமலேக்கியர் ரெபிதீமிலே இஸ்ரவேலை யுத்தம் பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த அமலேக்கியர்கள் ஈசாவுடைய சந்ததி. அமலேக் ஈசாவுடைய ஒரு பேரன், அவனுடைய சந்ததி, அவனுடைய பேரின் அடிப்படையில் அமலேக் என்கிறது அமலேக்கியர் என்று அழைக்கப்பட்டு அவர்கள் ஒரு ராஜ்யமாக அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக ரெபிதீமிலே யுத்தம் பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுக்கு முன்னால நம்மளுடைய பின்னணிகள், பேக்ரவுண்ட் அப்படின்னு எதையும் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னா அங்கே எதுவுமே நம்ம பார்க்க முடியாது பெருசா. ஆனா இதுல நம்ம என்ன உணர்கிறோம் என்கிற காரியம் பார்க்கும்போது உலகமும் சபையும் அல்லது உலகம் விசுவாசிகளோடு எப்போதுமே போராடிட்டு தான் இருக்கும். உலகத்தோடு கூட, உலகத்தினுடையவைகளோடு கூட ஒரு போராடுகிற ஒரு வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உண்டு, சபைக்கு உண்டு. அது அது மாறாத ஒரு உண்மை. ஏனென்றால் உலகம் தேவனுக்கு பகையானது, கிறிஸ்துவுக்கு பகையானது, எதிரானது. அப்ப யார் இந்த உலகத்துல தேவனால் வேறு பிரிக்கப்பட்டு தேவனுக்கென்று வழிநடத்தப்பட ஆரம்பிக்கிறார்களோ, தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பிக்கிறார்களோ, அந்த நாளிலிருந்து உலகத்திலிருந்து, உலகத்தின் அதிபதியாக பிசாசனிடத்திலிருந்து சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது வருகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டு, கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு, கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் அவர்களோடு இருந்து தேவன் செய்கிற செயல் மூலமாகவும் அவருடைய வாழ்க்கையினுடைய
வித்தியாசமான பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாகவும் அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று அவர்களை வித்தியாசமாக நடத்தி வர ஆரம்பிக்கும் போதே அங்கே உலகத்திலிருந்தும் உலக காரியங்களிலிருந்தும் உலக ராஜாக்களிடத்திலிருந்தும் உலக ஜாதிகளிடத்திலிருந்தும் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் வருகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்படினாலே நமக்கு இந்த உலகத்துல போராட்டம் உண்டு. இந்த உலகத்திலிருந்து நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் இல்லாதபடினால நமக்கு இந்த உலகத்துல போராட்டம் உண்டு என்பதை நாம் தேவனால் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு அநேக வேளைகளில் எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் பகைக்கப்படுகிறதையும் விரோதிக்கப்படுகிறதையும் அவர்களுக்கு எதிராக யுத்தங்கள் எழும்புகிறதையும் நம்ம பார்க்கும்போது நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த பகுதியில் நம்ம இன்னைக்கு சிந்திக்கிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது நாம் விசுவாசிகள் ஒன்றுபட்டு ஒன்றிணைந்து ஜெபத்திலும் ஒருவருக்கொருவர் உதவியிலும் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துகிறதிலும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒருவரை ஒருவர் பலப்படுத்த வேண்டும். We have to empower each other. தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவிலே தெரிந்து கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் தரவில்லை. ஆவிக்குரிய பிரகாரமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை கொடுத்து ஒவ்வொரு வரங்களை கொடுத்து ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய வல்லமைகளை கொடுத்து தாளந்துகளை கொடுத்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, சபைக்கு பிரயோஜனமாக, விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக, கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நாம் இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனால் பெற்றுக்கொண்டவைகள் நாம் மட்டும் வைத்து நமக்காக அனுபவிக்கிறதுக்கு அல்ல. அது ஆவிக்குரிய வரங்களானாலும் தாளந்துகளானாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களானாலும் கல்வியானாலும் செல்வங்களானாலும் அதை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நாம் செயல்படுத்தும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக மோசேயை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். மோசேயை தெரிந்தெடுத்த கர்த்தர் அவனுடைய கையில ஒரு கோலை கொடுத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு தேவையான எல்லா பலனையும் எல்லா கிருபைகளையும் ஞானத்தை நான் தருவேன் என்று சொல்லி மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறாரு. அங்க நம்ம பார்க்கும்போது இங்க அமலேக்கியர் யுத்தத்துக்கு வராங்க இஸ்ரவேலுக்கு எதிராக. மோசே, இன்னும் அவனுடைய படைத்தளபதி யோசுவா, அவனுடைய சகோதரன் ஆரோன், இன்னும் ஊர் என்கிற இன்னும் மோசைக்கு அடுத்தபடியாக அவனுக்கு உதவி செய்கிற சிலருடைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த யுத்தம் வந்தபோது என்ன நடக்குது என்று பார்க்கும்போது, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதனை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளை நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலையை கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியை செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினார். மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அமலேக்கோடு யுத்தம் பண்ணுகிற பொறுப்பை யோசுவாவிடத்துல கொடுத்துட்டு மோசையும் ஆரோனும் ஊர் என்கிறவர், அந்த ஊர் என்கிறவர் காலேபுடைய மகன் என்று நம்ம சொல்லப்பட்டு என்று பார்க்க முடியும். இவங்க 3 பேரும் மலையில் மேறி கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம பார்க்கும்போது மோசே சொல்லுகிறாரு, நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலையின் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். அது எதை நமக்கு குறிக்கிறது? மலை உச்சியில நான் கர்த்தருடைய கோலை பிடித்துக் கொண்டு நான் நிற்பேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அது நமக்கு என்ன காரியத்தை கற்றுத்தருகிறது? இந்த இடத்துல நாம் கர்த்தரிடத்துல உங்களுக்காக பரிந்து பேசுகிறவனாக, விண்ணப்பம் பண்ணுகிறவனாக, கர்த்தர் யோசுவாவுடைய தலைமையில் இஸ்ரவேலுக்கு வெற்றி தரும்படியாக நான் கர்த்தரிடத்துல நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்து பேசுகிறதான காரியத்தை மோசே செய்வேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது விசுவாசிகளுக்காக நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன காரியம் செய்கிறதற்கும் கர்த்தருக்காகவானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கைக்கானாலும் சரி, முதலாக நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா ஜெபம், கர்த்தரிடத்துல பேசுதல், கர்த்தருடைய
கிருபையினாலும் நடத்துனதாலும் தான் நம்முடைய செயல்கள், நம்முடைய விருப்பங்கள் நமக்கு நடக்கும். கர்த்தரே எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர் என்ற விசுவாசத்தோடு நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் கோலை பிடித்து கொண்டு நிற்பேன் என்று சொல்லுகிறாரு. கோல் அது கர்த்தரால் மோசேயிடத்துல மோசே கொடுத்த அந்த கோல் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிற அந்த அதாரிட்டியையும் அவனுக்கு கொடுக்கிறதான ஒரு காரியம், ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக மோசேயுடைய இடத்துல இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறாரு, நான் அங்க போய் நிற்கிறேன், பரிந்து பேசுகிறேன், நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோசுவா மோசே சொன்னபடியே செய்து கீழ்ப்படிதல் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒன்றிணைந்த செயல்பாடுகள்னால்தான் கர்த்தருடைய நாம மகிமைப்பட முடியும், வளர முடியும். ஒரு மனமும் ஒன்றிணைப்பும் மிக மிக தேவை. கர்த்தர் அதற்காக கர்த்தருடைய சித்தம், அது சபையானாலும் சரி, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட எந்த ஒரு அமைப்பினுடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஒரு மனப்பாடும் ஒன்றிணைப்பும் ஒன்றிணைந்த செயல்களும் தேவை. யோசுவாவிடத்துல யோசுவா கேட்டிருக்கலாம், மோசே நீங்க போய் மலையில் நின்றுட்டு இருந்தா நான் என்ன செய்ய முடியும், நீங்க கூட இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பலமா இருக்கும், ஏதாவது பிரச்சனை வந்துட்டு சொன்னா அந்த கோலை வச்சாவது ஏதாவது செய்வீங்க, கோலையும் கொண்டு நீங்க அங்க போய் நின்னா நான் இங்க இருந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு எல்லாம் யோசித்திருக்க முடியும். ஆனா தன்னுடைய புத்திக்கோ தன்னுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதபடி யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து, அதாவது என்றைக்குமே யோசுவாவும் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர் தான். ஆனா மோசேயும் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர் தான். ஆனா மோசேக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, நியமம், அந்த லீடர்ஷிப், அந்த கர்த்தருடைய அழைப்பை யோசுவா ஒத்துக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய தலைமுறைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு கீழ்ப்படிதலோடு அந்த யோசுவா செயல்பட்டு அவன் அப்படியே செய்தான் என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இதை நம்ம பார்க்கும்போது மோசே கோலை பிடித்துக்கொண்டு நம்ம 9வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் சொல்லும்போது, நாளைக்கு நான் மலையுச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் அப்படின்னு சொல்லதை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா 11-12 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஒரு வாசிக்கலாம். 11-12 வசனங்கள். அப்படின்னா இந்த வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். மோசே அந்த கோலை கையில பிடிச்சு கையை தூக்கி வச்சுட்டு அப்படி நிற்கிறாதா நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல மோசே அதை செய்கிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது, ஆண்டவரே நான் உம்மால் அழைக்கப்பட்டவன், எனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பாதுகாப்பும் வெற்றியும் கர்த்தரால் வருகிறது, என்னால் வருகிறதல்ல. கர்த்தர் எங்களோடு இருந்து அமலேக்கிடத்தில் வெற்றி தர வேண்டும் என்பதை இந்த ஜெபத்தோடு, இது கர்த்தரால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய காரியம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அதை பிடித்து கொண்டு நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் மோசேனுடைய கை தளரும் போது, அங்கே கை தளறுகிறது பார்க்கும்போது, மோசே மிக வல்லமையாக தேவனால பயன்படுத்தப்பட்டார். ஆனா மோசே உங்களை என்னையும் போல ஒரு மனிதர் தான். மாம்சத்துல எல்லா மனிதர்களும் ஈக்குவல் தான், எல்லாரும் பலவீனர்கள் தான், எல்லாருமே குறைவுடையவர்கள் தான். ஒருவேளை பலத்திலையும் சின்ன சின்ன தாளந்துகளையும் அறிவிலையும் ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் யாருமே பரிபூர்ண பலனும், யாருமே எல்லாவற்றையும் செய்ய வல்லமையும் தேவன் எல்லாருக்கும் ஒருவருடைய கையிலும் கொடுக்கல. தேவன் ஒரு மனிதனை கொண்டு சில வல்லமையான காரியங்களை தேவன் செய்யும் போது, தேவனால் பயன்படுத்தப்படும் போது அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர், எக்ஸ்ட்ராடினரி
ஆக்ஷன்ஸ் டேக் பிளேஸ், சில காரியங்கள் நடக்கிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது எல்லாரும் மனிதர்களே, எல்லாரும் பலவீனர்களே. மோசேயுடைய கையில கோல் இருந்தாலும் அவனுடைய கை பலவீனப்படும், தளரும். அந்த கையை தாங்குவதற்கும், அந்த கையை தூக்குவதற்கும், அந்த கையை பலப்படுத்துவதற்கும் உதவி தேவைப்படுகிறது. We all are dependent on each other. தேவனால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், கர்த்தர் ஒரு தேசம் என்கிற ஒரு அமைப்பு, நாட்டை ஏற்படுத்தினார். தேவனால் குடும்பம் என்கிறதான ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. கணவன், மனைவி, பிள்ளைகள் என்கிற குடும்பம். தேவனால் ஆவிக்குரிய அமைப்பாக சபை ஏற்படுத்தப்பட்டது. இவைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஒவ்வொரு அமைப்புகளையும் நடத்துவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேசம் என்று சொல்லும் போது சில தலைவர்களை நம்ம விரும்ப மாட்டோம், சிலருடைய செயல்கள் நமக்கு பிடிக்காது. ஆனாலும் தேசத்திற்கு சட்டத்துக்குட்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆளுகிறவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நாட்டுக்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், நம்முடைய பங்கு, பணத்தின் மூலமாக வரிகளை நாம் செலுத்த வேண்டும். அதுபோல நம்முடைய தேசத்துல பொது காரியங்களை பயன்படுத்துவதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்ம இஷ்டப்படி அழுக்கு குப்பைகள் அங்கே ரோட்ல போடக்கூடாது. ரோடு, பொது காரியங்களை விசுவாசிகள் பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதில் நமக்கு பொறுப்புண்டு. அவைகளை நம்ம ஏனோதானமாக இஷ்டப்படி பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய நாடுல நமக்கு ஒரு பொறுப்புண்டு. நாட்டை ஆளுகிறவர்களுக்கு நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களை நாம் விரும்பாமல் இருந்தாலும் நாம் ஜெபிக்க வேண்டும். அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்முடைய தேசம் நல்லதாக இருப்பதற்கு, வளருவதற்கு, நம்முடைய சமூகத்தினுடைய பாதுகாப்பிற்கு நம்ம எந்த விதத்திலும் உதவி செய்ய வேண்டும். இடையூறலாக இருக்கக்கூடாது. விசுவாசிகள் எந்த விதத்திலும் தெருக்குள்ள குப்பைகளை போடக்கூடாது. நம்ம எப்படி நம்முடைய சொந்த வீடுகளை பயன்படுத்துறதுன்னா எப்படி பயன்படுத்துவோம், நம்முடைய பொருட்களை எப்படி பயன்படுத்துவோம், அப்படிதான் பொதுவான காரியங்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். குடும்பம், ஃபேமிலி மிக முக்கியமான அமைப்பு. தேசத்திற்கு, சபைக்கு அடிப்படை குடும்பம் தான். குடும்பங்கள் ஒழுக்கமாக, குடும்பம் நல்ல ஒற்றுமையாக, குடும்பம் ஒருவருக்கொருவர், கணவன் மனைவி பிள்ளைகள், கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் குடும்பத்திற்காக உதவி செய்கிறவர்களாக, தாங்குகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, பணிவிடைக்காரர்களாக குடும்பத்தை உறுதிப்படுத்தி பலப்படுத்தும் போது, குடும்பம் மன ரீதியாக, ஜப ரீதியாக, உண்மை ரீதியாக, ஆவிக்குரிய பிரகாரமாக ஒன்றிணைந்து செயல்படும் போது தானாகவே தேசமும் சபையும் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல குடும்பங்கள், ஒற்றுமையான, உண்மையான, கருத்தொற்றுமையுடைய ஜெபிக்கிற குடும்பங்கள் இருக்கிற சபைகள் தான் ஆசீர்வதிக்கப்படும். சபைக்கு அஸ்திவாரமே குடும்பம் தான். ஆனபடினால குடும்பத்துல புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பணிவிடைகள், அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை உண்மையை செய்ய வேண்டும். அதுபோல மனைவி, பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்போடும் ஐக்கியத்தோடு நாம் இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும், கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இடித்து போடக்கூடாது. சபை, சபையில தேவன் நம்மை ரட்சித்து அழைத்த தேவன், கிறிஸ்து இயேசுவில் நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்த தேவன். பரிசுத்த ஆவியானவருடைய எல்லா வரங்களையும் ஒருவருக்கு தரவில்லை. ஒருவனுக்கு ஒருவரும், ஒருவனுக்கு ஒருவரும், ஒருவனுக்கு ஒரு இது, ஒருவனுக்கு ஒரு தாளந்து, ஒருவனுக்கு ஒரு தகுதி. சிலர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், சிலர் ஏழைகளாக இருக்கிறார்கள், சிலர் அறிவாளிகளாக இருக்கிறார்கள், சிலர் பேதைகளாக இருக்கிறார்கள், சிலர் பலசாலிகளாக இருக்கிறார்கள், சிலர் பலவீனர்களாக இருக்கிறார்கள். இதுல எல்லாத்திலையும் சபையில நீங்க பங்கு போடணும்.
நம்முடைய பொருளாதாரத்தை சபையிலே பங்கு போடணும். நம்முடைய வருமானங்களை சபையிலே பங்கு போட வேண்டும். நம்முடைய பலத்தை சபையிலே பங்கு போட வேண்டும். நல்ல சுகம் பலன் நேரமே இருக்கிறவங்க, தேவையோடு இருக்கிறவங்களுக்காக போய் பணிவிடை செய்ய வேண்டும். நீங்கள் சபை குடும்பங்களுக்கு செய்கிற உதவி, பரிசுத்தவான்களுக்கு செய்யும் பணிவிடை, அதற்கான பலன் உன்னதங்களிலே பரலோகத்திலே பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படுகிறது. பொருளாதாரத்தில் நிறைய பேர் என்னன்னா சபையில காணிக்க கொண்டு வர்றது, சபையில ஊழியத்துக்கு பயன்படுத்துறதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தேவை, அது கட்டாயம். நம்முடைய கான்ட்ரிபியூஷன் டு த சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு த மினிஸ்ட்ரி. ஆனா அது ஒரு பார்ட். ஆனா இன்னும் சபையிலுடைய குடும்பங்களுடைய தேவைகளை அறிந்து ஜெபிக்கிற நீங்கள் அதற்காக உங்களுடைய கரங்களை நீட்ட வேண்டும். உங்களுடைய பொக்கிஷங்களை திறக்க வேண்டும். சபையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக செயல்பட வேண்டும். சபை குடும்பங்களுடைய தேவைகளை நாம் நிவர்த்தி செய்கிறதுல மிகவும் வாஞ்சியோடு நாம் செயல்பட வேண்டும். எல்லா விதத்திலும் ஒருவருக்கொருவர் நாம் ஒரு உற்சாகப்படுத்துகிறதிலும் அவர்களை கட்டுகிறதிலும் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதை நம்ம பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கும்போது மோசேயினுடைய கை கொஞ்சம் கீழே இறங்கும் போது ஒரு சைடில் யாரு பிடிக்கிறது? ஆரோன் பிடிக்கிறாரு. ஒரு சைடில் யாரு பிடிக்கிறது? ஓர் பிடிக்கிறாரு. அந்த கையை தூக்கி விடுகிறாரு. எல்லாருக்கும் உதவி தேவை. எல்லாருக்கும் உதவி தேவை. We are dependent on each others. உதவ வேண்டும், உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். I am self satisfied என்பது சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கை நம்ம சார்ந்து வாழ வேண்டியது உண்மை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் உதவி தேவை. ஈச்சதான் நம்ம முடிந்த அளவு மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதபடி, மற்றவங்களை டிஸ்டர்பன்ஸ், அதாவது நம்ம மற்றவங்களுடைய உதவியை எடுக்கிறதே டிஸ்டர்பன்ஸ், அவங்கள தொந்தரவு கொடுக்கறதுன்னு யோசிப்போம். ஆனால் எல்லாருக்கும் உதவி தேவை. தேவையான காரியங்கள் உண்டு. யாருமே எல்லா விதத்திலும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. எனக்கு நான் போதும் என்கிறது ஆண்டுடைய படைப்பு, பராமரிப்பு, வழிநடத்தினுடைய தேவ சுத்தத்துக்கு உட்பட்ட காரியம் அல்ல. நாம் ஒருவர் சார்ந்து வாழக்கூடியவர்கள். நாம் எல்லாரும் வரம்பெறப்பட்டு தேவனை சார்ந்து வாழுகிறோம். இன்றைக்கு பொருள் உதவி, பண உதவி, எல்லாவற்றையும் விட மக்களுக்கு என்ன தேவை தெரியுமா? பேசுறதுக்கு ஆளு கிடையாது. இன்றைக்கு மக்களிடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தங்களுடைய மன போராட்டங்களை, தேவைகளை, பாரங்களை, எண்ணங்களை நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்ள நம்பிக்கையான நபர்கள் கிடையாது. ஏன்னா சில காரியங்களை நம்ம சொல்லிட்டேன்னு சொன்னா அவங்க மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க, நமக்கு கேவலமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய காரியங்கள் அது நடக்குது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது உண்மை. தயவு செய்து இனியோருடைய குறைகள், இனியோருடைய பலவீனங்களை நம்ம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாம். அதுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்காக உதவி செய்வோம். We have to build each other. நாம் மற்றவர்களை கட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்ம பலப்படுத்தி அநேகருக்கு உதவியாக நம்ம மாற்றுவார், கட்டுவதற்கு உதவி செய்வார். மோசையுடைய கரத்துல மேஜிக் ராட் இருந்தது. அந்த அவருடைய கையில் இருந்ததான அந்த கம்பை வைத்து அநேக அற்புதங்களை செய்தார். செங்கடலை பிளந்தாரு, யோர்தானை பிளந்தார். அந்த கம்பை வச்சு நிறைய அற்புதங்களை செய்தார். ஆனா அந்த கம்பு இருந்த கை பலவீனமுடையது. அந்த கைக்கு ஆரோனுடைய உதவி தேவைப்பட்டது. அந்த கைக்கு ஊருடைய உதவி தேவைப்பட்டது பிடித்து நடத்துவதற்கு. நம்ம சில காரியங்கள்ல கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறோம், சந்தோஷம். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். நம்ம ஒரு ஆண்டவருக்குள்ளால வழிநடத்தி இருப்போம்.
வேத வசனத்தின் மூலமாக சிலருடைய கேள்விகளை நாம் பகிர்ந்து கொள்கிறது மூலம் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆறுதல் வார்த்தைகள் சிலருக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதனால உடனே நம்ம பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜெயிண்ட் கிடையாது. நான் பெரிய ஆவிக்குரிய வளர்ந்துட்டேன் அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்குமே உதவி தேவை. நம்ம எல்லாருக்குமே உதவி தேவை என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி பணிவிடைக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரி என்ன? நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருட்டாக தன்னையே கொடுக்கவும் வந்தேன் என்று சொன்னார். அவர் பணிவிடை கொள்கிறவர் அல்ல, பணிவிடை செய்யவும், serving each other, helping each other, encouraging each other. அது ரொம்ப தேவை. நாம் ஒருவரை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கட்டுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். சபையாக நாம் இங்கே மற்றவர்களை கட்டுகிறவர்களாக இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையில ஒரு கேள்வியை கேட்போம். இந்த சபையில நம்ம எத்தனை வருஷமா கூடி ஆராதிக்கிறோம்? இந்த நாட்கள்ல நம்ம எத்தனை பேருக்கு, எத்தனை குடும்பங்களுக்கு பிரயோஜனமா, எத்தனை நபருக்கு பிரயோஜனமா இருந்தோம் என்கிறத உங்களுடைய மனதில் கேட்டு பாருங்க. இல்லைன்னு சொன்னா இந்த நாளில் இருந்து ஒரு சிலரை மைண்ட்ல வச்சு ஜோம் பண்ண ஆரம்பிங்க. ஜோம் பண்ணுகிற காரியங்களுக்காக உங்களால் என்ன செய்ய முடியாத செய்ய ஆரம்பிங்க, செயல்பட ஆரம்பிங்க. அப்பதான் ஆவியானவர் உங்களை நடத்துறத, பலப்படுத்துகிறத, கர்த்தருக்காக நீங்க பிரயோஜனம் உள்ளவர்கள் என்பதை நீங்க உணர முடியும். நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக செயல்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தருக்கென்று கர்த்தர் மகிமைப்படும்படியாக நாம் எல்லாரும் செயல்பட நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்கள் ஒருவர் வாசிப்போம். ரோமன்ஸ் chapter 12 reading from verse 3 to 5. ரோமர் 12 3-5 வரை. போதும். இங்க நீங்க பாருங்க, ஏனெனில் நமக்கு நாம் ஒரே சரீரத்தில் அவயவங்களாய் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். நீங்க பாருங்க, நம்ம கை நமக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. நம்முடைய கை மற்றவர்களுக்கு நீள வேண்டும். கொடுக்கிறதுல நம்முடைய கை நீள வேண்டும். உதவி செய்யறதுல நம்முடைய கை நீள வேண்டும். ஆறுதல் கூறுதல நீள வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறோம். Church is a one body. சபை என்கிறது ஒரு சரீரம். கிறிஸ்து தலையானவராக இருக்கிறார். எப்படி நம்முடைய சரீரம் நம்முடைய சுய தேவைகளுக்கு ஒன்றிணைந்து செயல்படுகிறது போல விசுவாச கூடுகையாக, விசுவாச ஐக்கியமான சபையா இருக்கிற நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக, நாம் ஒருவருக்கு பிரயோஜனமாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நாம் செயல்பட வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரம் 24-25 வசனங்கள்.
போதும். ஸோ இங்க நம்ம தெளிவாக பார்க்கிறோம், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படிக்கு ஒருவரை ஒருவர் கவனித்து, அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? மற்றவங்கள்ட்ட கஷ்டத்தில் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்காங்கன்னா கண்ணை மூடிட்டு போயிடும். ஏன் கண்ணை மூடிட்டு போயிடும்? அவன் கஷ்டத்தில் இருக்கான். இப்போ அவன்கிட்ட போய் பேசுனா கடன் கேட்பான். கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கான். அவன்கிட்ட போய் எப்படி இருக்கேன்னு கேட்டு 4 வார்த்தை கேட்டால் தம்பி கஞ்சிக்கு வழி இல்லை, ஏதாவது உண்டான்னு கேட்பான். அதோட பேசாமல் போயிட்டோம்னா நமக்கு நம்ம பாக்கெட்டில் இருக்கிறது சேஃப் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நீ அப்படிப்பட்டவன்கிட்ட போய் பேசினாதான் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படுவோம். நீ அவன்கிட்ட போய் பேசும்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள சொல்லுவாரு, உன் பாக்கெட்ல இருக்க காசை எடுத்து நீ அவன்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொல்லுவாரு. அவனுக்கு தேவையில இருப்பான், அவன் ஜோம் பண்ணி இருப்பான். அன்புக்கும் நற்கிரியைக்கு ஏவப்படணும்னா பிரச்சனை இருக்கிறவங்களோட போய் பேசணும். நோய்வாய்ப்பட்டிருக்கிற இடத்துல போய் பேசணும். அப்பதான் அவங்களுடைய கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டம் தெரியும் போது தான் நம்ம ஜெபிக்க முடியும். நற்கிரியைகளுக்கு நம்ம ஏவப்படுவோம். We will be led by the Spirit of God to help each other, help the needy. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளால நம்மை நற்கிரியையுடையவர்களாக அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கு செயல்பட வேண்டும் சொன்னால் நம்ம மற்றவர்களுடைய காரியங்களிலே அன்போடு அவங்களை உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய சமூகம் மிக மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது. கடந்த நாட்களில் ஒரு செய்தியில பார்த்தோம், கர்நாடகாவில் ஒரு வீட்டில் 5 பேர் மரணம் அடைந்த 4 வருஷத்துக்கு பிறகு இப்ப போய் அந்த வீடை தேடி கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. about 4-5 years back 5 பேர் ஒரே வீட்டில் இறந்து பாடி எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகி கிடக்குது. எலும்பு கூட எடுத்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சமூகம் இது? ஒருவேளை அவங்க சைட்ல நிறைய தப்புகள் இருந்திருக்கும். ஆனாலும் உண்மையிலே பொருளாதார வளர்ச்சி மனிதனை, மனுஷீகத்தை, தேவ அன்பை கெடுக்கிறது. முற்காலங்களில் வீடுகளுக்கு எதுக்குமே காம்பவுண்டு கிடையாது, எந்த கதவுமே மூடி இருக்காது. நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைல இருக்கும்போது வீட்டில் ஃப்ரெண்டு கதவுலோடி போயிட்டு டக்குன்னு பின்னால கதவுலோடி போவோம். முன்னால கதவும் பின்னால கதவும் திறந்தா இருக்கும். இன்னைக்கு எந்த வீட்லயாவது கேட்ல போய் ஏற முடியுமா? அப்படியே முன்ன கதவுல ஓடி அந்த கதவுல ஓடி அப்படி போய் இந்த சைடில் போய் அப்படியெல்லாம் ஓடிட்டு இருப்போம். இன்றைக்கு மனுஷனுடைய அறிவு வளர்ச்சி, பண வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி மனிதனை காம்பவுண்டுகளினாலும் கதவுகளினாலும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மனமும் இருதயமும் வசனத்தினால் திறக்கப்பட்டு மனிதர்களை சந்திப்போம், மக்களை சந்திப்போம், விசுவாசிகளை சந்திப்போம், பேசுவோம். நம்மிடத்துல நற்கிரியைகள், நம்மிடத்திலிருந்து தேவனுடைய அன்பு வெளிப்படும்படியாக நாம் பாரமான, பலவீனமான, இல்லாதவர்களோடு போய் உட்கார்ந்து பேசுவோம். அதை செய்யும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் தேவனுடைய அன்பு. அநேகர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆள் நம்ம பார்த்து பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நற்கிரியைகளுக்கு ஏவப்படும், அன்புக்கு நற்கிரியைகளுக்கு நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்திருக்கிறது, சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்த்தீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்.
சபை கூடி வருகிறது எதுக்குன்னு சொன்னா, நாம் ஆண்டவர் ஆராதிப்பதற்கு மாத்திரமல்ல, நாம் விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்வதற்கு, விசுவாசிகளோடு பேசுவதற்கு, விசுவாசிகளை தெரிந்து கொள்வதற்கு, அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு. அநேகர் அதை பெருமையா சொல்லுவாங்க. நான் சர்ச்சுக்கு போய் அப்படியே உட்கார்ந்து அப்படியே முடிஞ்சவனை எழுப்பி ஓடிடுவேன். ஏன்னா அவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு ஒவ்வொருடையும் கூட சொல்லுவாங்க. அப்படி சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட சபையை ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களை சபையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இல்லை. நாம் சபையில கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஆனால் சபையாகிய சரீரத்திற்கு நாம் அவயவங்களாக ஒருவர் கட்டி எழுப்ப, உற்சாகப்படுத்த, யாருடைய கை தகர்ந்து போயிருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். அந்த கையை தூக்கி பிடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள். நம்முடைய சிந்தனைகள் வேறு, விருப்பங்கள் வேறு, நம்முடைய டேஸ்ட் வேறு, நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய நமக்கு சிலவங்களை பிடிக்காது, உண்மைதான். சிலவங்களுடைய பேச்சு பிடிக்காது, சிலவங்களுடைய நடத்தை பிடிக்காது, சிலவங்களுடைய ஆட்டிடியூட் பிடிக்காது. ஆனால் அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடக்கூடாது. அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள். அவங்களிடத்துல நம்ம கொஞ்சம் இறங்கி போய் அவங்களிடத்துலையும் நம்ம பேசி அவங்களையும் நம்ம ஆண்டவருக்குள்ளால் வளர்த்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் நாம் பிரயோஜனமாக இருக்கும்படி, கட்டும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் அது. அதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 12-13 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:12-13. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்கு உங்களை விசாரணை செய்தவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்கிறோம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து, சபையில கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களை, அவருடைய வார்த்தைகளை மதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். போதகர்களாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதைகளையும், அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுபோல சபையில மூப்பர்களாக, உதவிக்காரர்களாக, முதிர் வயதுடையவர்களாக, நேசிக்கிறவர்களாக, நம்மிடத்தில் அன்போடு பேசுகிறவர்களை மதித்து, அவருடைய ஆலோசனைகளை கேட்டு, அவர்களோடு பேசி, நாம் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு அவைகளை நாம் அப்படிப்பட்ட அன்பின் விசாரிப்புகளை, அன்பின் ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கு நம்ம யாத்திராகத்துக்கு வருவோம். 11வது வசனம் 12வது வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அதன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாக அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். முதல்ல கையை தூக்கி பிடிச்சாங்க. அவர் அப்படியே தளர்ச்சி அடைந்து திரும்பி உட்கார்ந்துட்டாரு. ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அந்த கையை பிடிச்சு அந்த கல்லுக்கு மேல வச்சு அவங்கள பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். நீங்க பாருங்க, மோசே எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய வல்லமையான மனுஷன், எவ்வளவு பெரிய
அதிசயமான காரியங்களை செய்யும்படியா பயன்படுத்தப்பட்ட மனுஷன் மோசே. ஆனா அவர் மனுஷன் தான். மோசையும் மனுஷன் தான். கையையும் கொஞ்ச நேரம் தான் தூக்கி பிடிக்க முடியும், கொஞ்ச நேரம் தான் அவரால் நிற்கவும் முடியும். கொஞ்ச நேரம் இல்லை, சில மணி நேரங்கள். அவருக்கு சோர்வு வருது, சரீர பலவீனம் வருது, அவருக்கு உட்கார வேண்டியது இருக்கிறது, அவருடைய கையை ஒரு இடத்துல வைக்க வேண்டியது இருக்கிறது. அந்த வைத்தாலும் இன்னும் சிலருடைய உதவி தேவைப்படுகிறது. நம்ம எத்தனை பேர் பேசுகிறோம்? நான் ஒருதனை நம்பி இருக்கல, நான் ஏன் காரியத்தை பார்க்க என்னால முடியும், அப்படியெல்லாம் பேசுறோமா? அப்படி பேசுறோம்னா நம்ம மோசையோட எவ்வளவு பெரிய ஆட்கள். யாருமே அப்படி கிடையாது, யாருமே அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே பலவீனர்கள், எல்லாருமே சார்ந்து வாழக்கூடியவர்கள் தான். குடும்பத்துல சார்ந்து வாழுகிறோம், உலகத்துல சார்ந்து, சபையில சார்ந்து வாழுகிறோம், சமூகத்துல சார்ந்து வாழுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. பிரிவினைகளை உண்டாகிறது உலக மாம்சம் பிசாசு, அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி. பிரிவினைகள் தேவனுக்கு விரோதமானது. ஜாதி, மதம், இடம், மொழி, இதெல்லாமே மனுக்குலங்களை பிரிக்க கூடாது. விசுவாசம் என்கிறது தனிப்பட்டது, அதுல பிரிவினைகள் இருக்கிறது வேற விஷயம். ஆனால் நம்முடைய விசுவாசத்துல தான் பிரிக்கப்படுகிறது தவிர, அதனால ஹியூமனிட்டியில இருந்து, நம்ம மனித அன்புல இருந்து பிரிக்கப்படக்கூடாது. விசுவாசம் தனிப்பட்டது, அது நம்ம பிரிக்கிறது. அதுக்காக நம்முடைய மற்றவர்களை நேசிக்கிறதுலோ பொதுவான உதவிக்கு காரியங்களை நம்ம பிரிக்கப்படக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 14-15 வசனங்கள் ஒரு வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். பாருங்க, ஒரு அருமையான காரியத்தை மோசையிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நீ நினைப்பூட்டும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கு விராதபடிக்கு நான் நாசம் பண்ணுவேன் என்றார். கர்த்தர் மோசேயிடத்துல சொல்லுகிறாரு, ஒரு புஸ்தகத்தை எடுத்து எழுதப்பான்னு சொல்றாரு. சில காரியங்கள் அது அடுத்த தலைமுறைகளுக்கு, வருங்காலங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். அது குறிக்கப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும், ஞாபக குறிகளாக வைக்கப்பட வேண்டும். அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம எத்தனை பேர் ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம எழுதி ஒரு புக்கா கொண்டு வந்துட்டு இருக்கிறோம்? அந்த நாட்களிலே மோசே இடத்துல கர்த்தர் இவைகளை நான் எழுதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். மோசே அந்த காலத்தில் இருந்த உயர்ந்த கல்வி, எகிப்துல உயர்ந்த கல்வி, உயர்ந்த எழுத்து கல்வி, நல்ல லாங்குவேஜ் எழுதுக்கெல்லாம் கற்றுக்கொண்டவர். மோசே தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி முதல் வேதத்தை எழுதுவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேவனுடைய முன்னறிவின்படி தெரிந்தெடுக்கப்பட்டிருந்தவர். அதற்காக the sovereign God in his providence மோசேயை சிறு பருவத்திலிருந்து எதற்கு நேராக வழிநடத்தி கொண்டு வந்தார். அதற்கு தேவையான கல்வி ஞானம் எல்லாம் கொடுத்திருந்தார். மோசே எழுத சொன்னாரு. இது மாத்திரமல்ல, அநேக காரியங்கள் எழுதிட்டு இருந்தாரு. கடைசியாக அவர் எழுதினவை எல்லாம் சேர்த்து ஆவி நடத்துனதுனால ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், உபாகமம் என்கிற முதல் வேதத்தினுடைய 5 புஸ்தகங்களை எழுதும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மோசேயை கொண்டு எழுதும்படியாக நடத்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பைபிள் வாசிக்கும் போது
பக்கத்துல டயரி வச்சுக்கிடுங்க. செய்தி கேட்கும் போது அதை எழுதுவதற்கான ஒரு பெண்ணும் டைரியம் வச்சுக்கிடுங்க. நன்மையான காரியங்களை, கர்த்தருடைய நன்மையான செயல்களை வசனம் உணர்த்தப்படும் போது அவைகளை மனதில் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லாமல் அவைகளை எழுதி வைப்பதற்காக ஒரு பெண்ணும் பேனாவையும் ஒரு புஸ்தகத்தை நீங்கள் வைத்து அதை பழக்கமாக பின்பற்றுங்கள். அவைகளை வாசிக்கும் போது அது கர்த்தர் செய்த நன்மைகள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் நம்ம எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சிருக்க முடியாது. நம்முடைய ஞாபக சக்தி எல்லாம் ரொம்ப குறைவான அப்படின்னால எழுத்து நமக்கு தேவை. நீங்க பாருங்க, வேதத்தை எழுதும்படியாக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட முதலாவது பயன்படுத்தப்பட்ட மோசே, புதிய ஏற்பாட்டில் அநேக புத்தகங்களை எழுதும்படியாக பயன்படுத்தப்பட்ட பவுல், அவர் பயங்கரமான எழுத்துக்காரர். 2 தீமோத்தேயு 4:11 ஒருவர் வாசிப்போம். 2 Timothy chapter 4 verse 13. நான் வருவளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு. 2 Timothy தானே? ஒன்று தீமோத்தேயு 2 Timothy 4:13. 2 Timothy 4:13. பட்டணத்தில் இருக்கிற பார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வைத்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. நீங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயு எழுதும்போது, துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வரும்போது எடுத்துக்கொண்டு வா. அவர் வாசிப்பதற்கு அந்த நாளில் இந்த புஸ்தகங்கள் நிறைய கையில வச்சிருந்தாரு. எழுதுவதற்கு தோல் சுருள்கள் அந்த நாட்களில் எது எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டார்களோ அதில் அவர் அதெல்லாத்தையும் குறித்துட்டு இருந்தாரு. ஒருவேளை அந்த சொல் சுருள் எழுதப்பட்டிருந்தவைகள் ஏற்கனவே பரிசுத்தாவியான ஒரு வெளிப்படுத்தின அவர் எழுதின சில புஸ்தகங்களுடைய காப்பி அதில் இருந்திருக்கும். தொடர்ச்சியாக எழுதும்படியாக பரிசுத்தாவியனுடைய நடத்துதலின்படி நாம் வாசிக்கிற புதிய ஏற்பாட்டுடைய அநேக நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எழுதப்பட்டது. அவைகளெல்லாம் தொகுத்து கடைசியில் நமக்கு தேவன் தம்முடைய வழிநடத்துதலின்படி நமக்கு வேதமாக கொடுத்திருக்கிறார். சரித்திரப்பிறகு அநேக காரியங்கள் நடந்தது. ஆனால் அடிப்படையாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்தாவியானவர் அவர் ஏவி அதையெல்லாம் எழுதுகிறாரு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக புக் ரீடிங் எழுதி எழுதுகிற காரியத்துல மிகவும் அவர் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன் என்பதை நம்ம பார்க்க முடியும். விசுவாசிகள் நாம் நல்ல ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் வாசிக்க வேண்டும், நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும், நல்ல ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் வாசிக்க வேண்டும். அவைகளில் சில காரியங்கள் எழுதி குறிப்பெடுத்து அவ்விதமாக நாம் கற்று வேத வசனத்தில் பழகி தேர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பழைய ஏற்பாட்டில் மோசேயும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் மாதிரிகளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எழுதுதல் இந்த சுவடுகளை எழுதி கொண்டு சொல்கிறது பழைய காலத்திலிருந்து நிறைய உலக காரியங்களும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நாமும் கர்த்தருடைய காரியங்களை பெருகுவதற்கு, வேதத்தை தியானிப்பதிலும் வேதத்தை அறிகிற அறிவிலும் வளருவதற்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக வானத்தையும் பூமியும் படைத்து ஆளுகை செய்கிற தேவனுடைய ஆளுகையை புரிந்து கொள்வதற்கு அநேக வரலாறுகள், இன்னும் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் இந்த வரைக்கும் எடுத்து சென்று கொண்டு வரப்பட்டதற்கு சரித்திரத்தில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களுடைய வரலாறுகள், நாம் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த சுவிசேஷத்தினுடைய வரலாறுகளுக்கு சாட்சியாக நம்முடைய மனத்தை இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய அநேக வரலாறுகளை நாம் வாசிக்க வேண்டும். மிஷனரிகளுடைய வரலாறுகள், கிறிஸ்தவ விசுவாசம் கடந்து வந்த பாதைகள், தியாகங்கள், மரணங்கள், இவைகளை நாம் வாசிக்க வேண்டும். அவைகள் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நம்மை வழிநடத்துவதற்கு, கிறிஸ்துவுக்காக செயல்படுவதற்கு நம்மை நடத்தும்.
எல்லாரும் எழுத ஆரம்பிங்க, எண்ணெயில இருக்கு எதையாவது எழுத ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நல்ல காரியங்கள், வேதத்தை வாசிக்கும் போது எழுதுறதுக்கு நிறைய காரியங்கள் வரும். வாசிப்பதிலும் எழுதுவதிலும் தியானிப்பதிலும் நேரத்தை செலவு பண்ணுவோம். குறிப்பாக வேதத்தை வாசித்து தியானித்து அவையிலிருந்து கற்றுக்கொள்வோம். திருப்பி வாசிப்போம், படிப்போம், கற்றுக்கொள்வோம். மனதில் இருதயங்களில் வைத்து செயல்பட ஆரம்பிப்போம். அது நிமித்தமாக தேவனுடைய அன்பு நம்மளிருந்து வெளிப்படும். அது நிமித்தமாக நற்கிரியைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். அது நிமித்தமாக நாம் எப்படி ஒருவரை ஒருவர் கட்ட வேண்டும், பில்டப் பண்ண வேண்டும் என்கிற காரியங்கள் ஆவியானவர் நமக்கு தம்முடைய வசனத்தின் மூலமாக, இன்னும் தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களுடைய வரலாறுகளின் மூலமாக நம்மை அனல் மூட்டி எழுப்புவார். நம்முடைய இருதயங்கள் இன்ஸ்பயர் பண்ணப்பட வேண்டும். வேத வசனங்களின் மூலமாகவும் தேவனால் பயன்படுத்தப்பட்ட சாட்சிகளுடைய வரலாறுகளின் மூலமாக கூட நம்ம இன்ஸ்பயர் பண்ணப்படும். அது பசுமையை போல பேசுகிறது சொல்லும்போது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். அது பழைய பாட்டில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் அங்கு குறிக்கிறார்கள். அதுபோல வரலாற்றில் இருக்கிற அநேக தேவ மனிதர்கள் நம்மை இன்ஸ்பயர் பண்ண வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். அது நிமித்தமாக நாம் ஒருவர் தாங்கி கட்டுகிறவர்களாக இருக்கும்படியாக, நாம் கிறிஸ்து இயேசுக்குள் நாம் பலப்படுத்தப்படும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சில காரியங்கள் நம்ம செய்யணும்னா சில ஒழுங்குகளை ஏற்படுத்த வேண்டும். இந்த மாசத்துல நான் யாருக்கு பிரயோஜனமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி நான் யோசித்து எழுதுவேன். நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மாசம் நான் யாருக்காக ஜெபம் பண்ணேன், யாருக்கு பிரயோஜனப்பட்டேன், யாருக்கு என்னால் என்ன கொண்டு பிரயோஜனமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாச கடைசி நாள் நான் எழுதுவேன் அப்படின்னு நீங்க யோசித்து ஜெபம் பண்ணி நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னாங்க. தீர்மானமாக எடுத்து ஜெபம் பண்ணி செயல்பட ஆரம்பிங்கன்னா யாருக்காவது ஒரு சின்ன உதவிகள் செய்ய முடியும். நீங்க நம்ம ஆயத்தப்படும் போது, நம்ம வேண்டும் என்று ஜெபிக்கும் போது எதை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் வழி நடத்துவது. தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி முடியுங்க விருப்பங்களையும் செய்கைகளையும் உங்களில் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்ப நீங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். நீங்க கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்ய விரும்புகிறீங்க, நான் அதற்காக ஆயத்தமாக வேண்டும், என்னுடைய செய்கைகளிலிருந்து உருவாக வேண்டும், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் வழிநடத்தப்பட வேண்டும். மோசே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சொல்லியிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூடி வரும்போது எப்படி சொல்லியிருப்பார் தெரியுமா? அன்னைக்கு நான் எதிர்பார்க்கும் விதமாக அமலேக்கியர் வந்துட்டாங்க, எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, நான் மேல போய் ஆண்டோடைய சமூகத்துல கேட்க போனேன், ஜெபம் பண்ண ஆண்டோட போனேன், எனக்கு ரொம்ப தளர்ச்சி ஆயிட்டு. ஆரோன் என்னுடைய அண்ணன் என்னுடைய கருத்தை பிடிச்சு தாங்கினாரு. ஊர் காலேபுனுடைய மகன் என் கூட வந்து எனக்கு தாங்கினாரு. இல்லைன்னா நான் அன்னைக்கு என்னால் நின்று இருக்க முடியாது, ஒருவேளை இஸ்ரவேல் தோல்வி அடைந்திருக்கும் அப்படின்னு அந்த வரலாறு பேசிட்டே இருந்திருப்பாரு. நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் போது நம்முடைய சாட்சிகள் கிறிஸ்துவுக்கு மகிமையாக இந்த உலகத்திலே சரித்திரங்களாக பேசப்படும். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக மறைந்து போன வில்லியம் கேரியை பற்றி இன்றைக்கும் லட்சக்கணக்கான விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் அவர் இந்த சமூகத்துக்கு கொடுத்த தாக்கம். எத்தனையோ தேவ மனிதர்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. கன்னியாகுமரி கிறிஸ்தவங்கள் திங்கள் டோபேங்கிற மிஷனரியை பற்றி பேசுவாங்க, மீச்சையர்ங்கிற மிஷனரியை பற்றி பேசுவாங்க, இன்னும் அநேக மிஷனரியுடைய பற்றி பேசுவாங்க. ஏனென்றால் வருஷங்கள் நம்ம எல்லாம் பிறகு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவங்க. ஏனென்றால் அவர்கள் இந்த சமூகத்துக்கு கொடுத்த தாக்கம், அழுத்தம், இந்த சமூகம் மாற்றுவதற்கு அவங்களுடைய வாழ்க்கை அடித்தளங்களாக அமைந்தது. அவங்களுடைய ஜீவியங்கள். நம்முடைய வாழ்க்கை சமூகத்தை இல்லாதது ஒரு சிலரையாவது மாற்ற வேண்டும். நம்மை மாற்ற வேண்டும் வசனம், நம்முடைய குடும்பங்களை மாற்ற வேண்டும்.
அதிலிருந்து சபை சமூகங்கள் நம் மூலமாக மாற்றப்பட வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் நம்மை கற்றவர்களாக இருப்போம். நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்கள், நாம் பெற்றுக்கொண்ட தாளந்துகள், நாம் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வளங்கள் மற்றவர்களுக்கு நாம் பயன்படுத்தப்படும்படியாக நாம் ஏவப்படுகிறோம். அதற்கு நம்மை ஆண்டவர் ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம்.